வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஹோட்டல் ரெசிபிஸ் வரப்போகுது. இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். பூரிக்கிழங்கு மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு டபரா வச்சுட்டு 50 கிராம் அளவுக்கு டால்டா சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு சமையல் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பிளேட்டில் 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் நீட்டு வாக்காக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 20 பச்சை மிளகாய் 2 கீரை எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கட்டு கருவேப்பிலை உருவி எடுத்து வச்சுருக்கோம். இன்னொரு பிளேட்டில் 20 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு, 10 கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு ஐட்டம்ஸ், அதாவது 20 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு, 10 கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பதம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதம் வரணும். ஸோ ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இந்த பதம் வந்த உடனே ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளியை வந்து நல்லா நீட்டு வாக்காக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வந்து சட்டுன்னு வதங்கிறதுக்காக கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கின பிறகு மசாலாவுக்கு தேவையான தண்ணி 3 ஜக் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா வச்ச பிறகு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இட்லி குண்டாவில் 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதை நல்லா தோல் உரிச்சிட்டு பூரிக்கிழங்குக்கு எப்படி வந்து நம்ம மசிச்சு வைப்போமோ அதே மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தோல் உரிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம மசிச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து இது வந்து நம்மளோட மசாலாவுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். இன்னும் டேஸ்ட்டு கூட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஜகில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு 50 கிராம் அளவுக்கு கடலை மாவை சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. டபராவில் நம்மளோட மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது உருளைக்கிழங்கை வந்து சேர்த்துருங்க. மசித்த உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியோட உருளைக்கிழங்குல அந்த மசாலாவோட வாசனை, அதோட டேஸ்ட் எல்லாமே இறங்கணும். இறங்குற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு இருக்கு இல்லையா, அதையும் வந்து சேர்த்துருங்க. சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட பூரி கிழங்கு பார்த்திங்கன்னா இறுக ஆரம்பிக்கும். ஹோட்டலில் இது ஒரு டிப்பாகவே வச்சுருக்காங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்ப்போம். ஆனால் இங்கே வந்து கடலை மாவை மகளை கரைச்சிட்டு ஊற்றுறாங்க. அப்படி ஊற்றும் போது டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக வருது. இது ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா பூரி கிழங்கு எந்த ஒரு கண்டென்ட்டில் இருக்குமோ அந்த கண்டென்ட் உங்களுக்கு கிடச்சிரும். கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பூரி கிழங்கு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்தால் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.